எடப்பாடியார் ஆட்சியில் வந்து குடிமராமத்து வேலை என்று ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தின் மூலியமாக எல்லா வாய்க்கால்களையும் தூர்வாரி எல்லா குளங்களையும் தூர்வாரி பாசன கிளை வாய்க்கால்களை தூர்வாரி அருமையாக செய்து கொடுத்தார்கள். விவசாயிகளுக்கு எந்தவித கஷ்டம் இல்லாமல் தண்ணி பாசனம் செய்து கொண்டார்கள், விவசாயம் செய்து கொண்டார்கள். இப்போ 4 ஆண்டு காலமாக அந்த வாய்க்காலை தூரே வாரப்படவில்லை. எங்களுக்கு ஏன் என்ற ஒரு சந்தேகம், அந்த வாய்க்காலை தூரே வாராமல் பணத்தை போட்டு எடுத்து விட்டார்களா, இல்லை தூரு வாராமல் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அதனால் ஐயா எடப்பாடி அவர்கள்கிட்ட மனு அளித்திருக்கிறேன். அற்றோடு மட்டுமில்லை, அந்த பகுதி விவசாயிகளுக்கு நெல் வரை சரியான முறையில் கிடைக்கவில்லை. அந்த நெல் வரை கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் அது முளைக்காத வரையாக இருக்கிறது. ஆகையினால் வேளாண்மை துறையை வலிமையாக நாங்கள் விவசாயிகள் மூலியமாக கண்டிக்கிறோம். இந்த ஆட்சியும் கண்டிக்கிறோம். அதிமுக ஆட்சியில தான் விவசாயிகளை காப்பாற்றினர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்றோடு மின் இணைப்புங்கிறார்கள். இப்போது மின் இணைப்பு எந்த நேரத்தில் நிற்குது, எந்த நேரத்தில் வருதுன்னு தெரியவில்லை. விவசாயி சேற்றில உழைக்கிறான், மண்ணில உழைக்கிறான், குப்பையில உழைக்கிறான். அதை பாம்பு கடித்தால் 1 லட்சம் என்று இந்த கவர்மெண்ட் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உங்கள் சாராயம் காட்சி செத்தா கள்ளக்குறிச்சியில் 10 லட்சம் அறிவிப்பீங்க. இந்த விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஆபத்து தானே, அவ்வளோ ஆக்சிடென்ட் தானே. ஏன் அந்த இழப்பீடு 10 லட்சம் கொடுத்தா என்ன? கட்சி பாரபட்சமின்றி செய்யவில்லை. இந்த மக்களுக்கு பொதுவாக ஒரு நடுநிலையாக செயல்படவில்லை என்பதை தெரிந்து கொள்கின்றேன்.